டிவிகே மினிஸ்டர் அருண்ராஜ் இருக்கார்ல, அவர் அண்ணாமலையுடைய இந்த இயக்கத்தை பற்றியும் அவர் கட்சி ஆரம்பிக்கிறத பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது ஒரு படம் ரீரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, பெரிய பெரிய ஹிட்டான படம் ரீரிலீஸ் ஆனாலே யாரும் பார்க்க மாட்டாங்க தியேட்டருக்கு போய், 1-2 படங்களை தவிர. இது ஆல்ரெடி தோல்வி அடைந்த படம், பாஜக தமிழகத்தில் தோல்வி அடைந்த ஒன்று. இப்போது பேரை மாற்றி அந்த படத்தை தமிழகத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது மட்டும் ஓடுமா என்ன அப்படின்னு அருண்ராஜ் பேசியிருக்காப்புல. விஜய் கட்சி ஆரம்பித்தார்ல, அப்போது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத கொஞ்சம் தேடி பாருங்களேன். ஒரு இடத்துல கூட விஜய் கட்சி ஆரம்பித்ததை அண்ணாமலை எதிர்த்து பேசியிருக்கவே மாட்டார், விமர்சனம் பண்ணியிருக்கவே மாட்டார். நல்லபடியாக வரட்டும், மக்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருப்பார் அண்ணாமலை. ஆனால் இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய டிவிகே மினிஸ்டர்ஸு அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறத இப்போவே விமர்சனம் பண்ண தொடங்கியிருக்காங்க. எது நாகரிக அரசியல் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 2. 3வது, குருமூர்த்தி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, சினிமா ஃபீல்டிலிருந்து வராத பெரிய தலைவர் உருவாகி இருக்கிறார். தமிழக அரசியலில் சினி ஃபீல்டிலிருந்து வரக்கூடியவங்க தான் பெரிய பெரிய தலைவர்களாக உருவானாங்க அப்படிங்கிற வரலாறு இருக்குது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதியும் சினி ஃபீல்டிலிருந்து வந்தவங்க தான். இப்போ விஜய் முதல்வர் ஆகிட்டார், சினிமா துறை பின்புலம். அப்போது சினிமா துறை பின்புலத்திலிருந்து வந்தால் தான் பெரிய தலைவர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் தமிழகத்தில் இருக்குது. அந்த நரேட்டிவை உடைச்சி சினிமா பின்புலமே இல்லாத ஒருத்தர் பெரிய தலைவராக உருவாயிருக்காரு, மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு குருமூர்த்தி பேசியிருக்காப்புல. அடுத்து பவன் கல்யாண் கிட்ட நேஷனல் மீடியா கேள்வி கேட்குறாங்க, விஜயா அண்ணாமலையா, யாருக்கு உங்களுடைய சப்போர்ட்டு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. யார் மேலே பெட்டு கட்டுவீங்க, 2031 இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு யார் மேலே பெட்டு கட்டுவீங்க அப்படின்னு கேள்வி. அதுக்கு பவன் கல்யாண் அண்ணாமலை மேலே பெட்டு கட்டியிருக்காரு. சும்மா பெட்டுனா காசு கட்டுறது கிடையாது, கேள்வி அப்படி இருக்குது. அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காப்புல பவன் கல்யாண். பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகிட்டார். ஸ்டில் அண்ணாமலை தமிழகத்துடைய எதிர்காலமாக இருப்பார் அப்படின்னு பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனசேனா கட்சியுடைய தலைவர் பவன் கல்யாண் சொல்லியிருக்காப்புல. சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக பக்கம் வரலாம். கேபி ராமலிங்கம் கட்சியை விட்டே நீக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு யாரோ சோசியல் மீடியாவில் ஃபேக்காக போஸ்டரை பரப்பி விட்டதுக்கு கேபி ராமலிங்கம் அண்ணாமலையா ஃப்ராடு அப்படின்லாம் சொல்லி திட்டிருக்காப்புல. அண்ணாமலையுடைய அடிவருடிகள் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டுருக்காப்புல. இது எப்போ, அண்ணாமலை கட்சியிலேருந்து விலகிறதுக்கு முன்னாடியே பேசியிருக்காப்புல. நேற்று கூட அப்டேட் பண்ணியிருந்தேன். இதை பாஜகவுடைய லீகல் டீமு புகார் கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில், இப்படி ஃபேக்காக போஸ்ட் போட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸ் வலைதள ஹேண்டில் பக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பிஜேபியுடைய லீகல் டீமு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சுகி சிவம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, வெளியே தான் ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு, உள்ளே பார்த்தீங்கன்னா திராவிட சிந்தனையாளர், திமுகவுடைய சப்போர்ட்டரு. அவர் பேசியிருக்காப்புல, இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சது, யாருக்கு வெற்றி. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 108, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 70+, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா 40+, யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ இதில் ஜெயிச்சது இந்த 3 பேரும் கிடையாது, அமித்ஷா தான். ஏன்னா அமித்ஷா தான் தமிழகத்தில் பலமான கவர்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டது. இந்திய அளவில் தமிழர்கள் முன்னேறிட்டு வராங்க, முன்னேறி இருக்காங்க. அந்த தமிழர்களுடைய வாழ்க்கை வீணாகணும். எப்போ வீணாகும், பலமான கவர்மெண்ட் தமிழகத்தில் இல்லைன்னா எல்லா செக்டார்லையும் தமிழர்கள் வீணாகிடுவாங்க அப்படிங்கிற திட்டத்தோட அமித்ஷா நடத்தினது தான் இதெல்லாம். அமித்ஷா தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு பேசியிருக்காப்புல. ஒரு ஹோம் மினிஸ்டரை இப்படியெல்லாம் பேசலாமா? எப்பேற்பட்ட பொய். தமிழர்களுடைய வாழ்க்கை வீணாகணும் அப்படின்னு அமித்ஷா இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுகி சிவம். ஒரு நடவடிக்கை எடுக்கலை. பாஜகவுடைய லீகல் டீமு சுகி சிவத்தின் மீது ஏதாவது புகார் கொடுத்துருக்காங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. அப்போது கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்களை அண்ணாமலையுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அவங்க மேலே புகார் கொடுக்குறது, கட்சியை விட்டு நீக்கிறது. ஆனால் பிரதமர் மோடியை இழிவாக பேசினவங்க, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை இழிவாக பேசினவங்களாம் சுதந்திரமாக சுற்றிக்கு இருக்காங்க. அவங்க மேலே லீகல் டீமு ஆக்ஷனை எடுக்கலை. அந்த லட்சணத்தில் இன்றைக்கி தமிழக பாஜக கும்பல் இருக்குது. இதிலிருந்து அண்ணாமலை வெளியே வந்தது கரெக்டு தான். 100% இல்லை, 200% சரிதான். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.